நம்மளும் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாகவே நிறையா வீடியோக்கள் போட்டு பார்த்தோம். ஆனாலுமே இன்னும் நிறைய பேருக்கு என்ன சொல்ல வரோன்றது புரியலைன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. பொதுவாக ஒரு ஆம்பளை ரோட்டில் போகும்போது ஒரு பொம்பளை நின்றுக்கிட்டு வாடா 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 அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரோட்ல ஒரு பையன் போறான், இல்ல ஒரு பொண்ணு போகுது, இல்ல ஒரு ஆம்பளை போறாங்க, இல்ல ஒரு குடும்பஸ்தர் போறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு மெம்பர் போகும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த பக்கம் நின்றுட்டு ஒரு பொம்பளை ஆளு ஒரு ஆம்பளைய பார்த்தோ ஒரு பையனை பார்த்து வாங்கடா 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 சொல்லுங்களா வாங்கடா சொல்லுங்களான்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? இந்த வீடியோவை நீங்க திருப்பி பிளே பண்றேன், இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க, என்ன கருத்து வருதுன்றதை மட்டும் நீங்க பாருங்க. இந்த ஆடியோவை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் ஒரு ஏரியாவை ஒதுக்கி கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிறைய வீடியோக்கள் நானும் பார்த்துட்டு நிறைய லைவ்லாம் பார்த்துட்டேன். ஒரு தடவை லைவ் போட்டிருந்த விஷயமா நான் லைவ் போட்டதுக்காண்டி என்கிட்ட நேரடியாக கேட்டது என்னன்னா, இவங்கெல்லாம் கரெக்டாக தான் லைவ் போடுறாங்க, இவங்களுக்காண்டி நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னாங்க. இவங்க பேசுற பேச்சும் இவங்க செய்யற செயல்களும் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா இருக்குது அப்படின்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் எப்பயுமே பேசுறது ஒன்னே ஒண்ணுதான், குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி தான் நான் கேட்கறது. வாங்கடா செல்லுங்களா வாங்கடா செல்லுங்களான்னா யாரை கூப்பிடுறாங்க? பள்ளியிடத்துக்கு போயிருக்க பையனை கூப்பிடுறாங்க, இல்லை வேலைக்கு போயிருக்க புருஷனை கூப்பிடுறாங்களா, இல்லை அண்ணன் தம்பியில கூப்பிடுறாங்களா? யாரை கூப்பிடுற நீ? முதல்ல உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம காக்கா குளியெல்லாம் என்ன காவல்துறையில என்ன செய்யுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காவல்துறை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னே தெரியல. இளைஞர்களுடைய எதிர்காலம் அப்படியே வீணா போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பாத்ரூம் செவர்ல ஒரு பேனா வச்சோ ஒரு ஸ்கெட்ச் வச்சோ ஒரு பொண்ணுடைய உருவத்தை லேசா ஒரு கறிக்கொட்டையில வரைஞ்சி வச்சா மானம் போச்சுன்னு சொல்லி தூக்கு மாட்டு செத்து போன ஒரு ஊரு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கண்ணில் பார்த்துருக்கேன். பாத்ரூம் செவத்துல பேரை எழுதிட்டாங்கன்னா கூட அதுக்கே மனசு உடஞ்சி போய் அப்படியே வீட்டில் உட்காந்துருங்க பிள்ளைங்க. எப்படி இருந்த ஒரு கலாச்சார சீரழிவை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்காக பெண்கள் அடங்கியே இருக்கணும்னு நான் சொல்லலை, அதுக்காக இப்படி திறந்து போட்டு கிடக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். பெண்கள் ஆடுங்க, பாடுங்க, ஓடுங்க, விளையாடுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. அதுக்குன்னு இப்படி இறக்கி இங்க வச்சுக்கிட்டு வீடியோ காலை போட்டுக்கிட்டு லைவ்ல உட்காந்துக்கிட்டு வாங்கடா செல்லுங்களா அப்படின்னா இது யாருக்கு இந்த வீடியோ? முதல்ல கட்டின புருஷன் என்ன பண்றாரு, பெத்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, பொண்ணு எடுத்த மருமை என்ன பண்றாரு? கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இருக்காதா? எண்ணி எடுத்துடலாம், விரல் எடுத்து எண்ணி எடுத்துடலாம். ஒரு 20, 25, 30 கூட தேரும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்ல பேசாம ஒரு ஏரியாவே ஒதுக்கி விட்டு இந்த ஏரியாக்குள்ள நீங்க இருந்துக்குங்கப்பான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுறணும். ரொம்ப மோசம். இதுல உனக்கு என்னடான்னு கேட்கிற எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு என்னுடைய பசங்களுமே என்னுடைய மனைவியுமே இதே மாதிரியான வீடியோக்கள் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆதங்கப்படுறது அதுதான். சும்மா சாதாரண போனை ஓபன் பண்ணி உள்ள போனா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா வாங்கடா வாங்கடா சொல்லுங்க வாங்கடா. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை போடுறா ஏன்னு கத்து லிப்டிக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்பி இந்த வாயெல்லாம் புண்ணு 2 பக்கமும் இருக்கு. 2 பக்கம் புண்ணை வச்சுக்கிட்டு ஃபுல்லா கலர்ஸ் அப்பிக்கிட்டு இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர் அப்பிக்கிட்டு இருக்கிற பூவெல்லாம் இல்லையா அது தலையில அதுவா போட்டுக்கிட்டு வாங்கடா 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 இன்னைக்கு மாலை தினம் வாங்கடா. மகளிர் தினம்னா என்ன, யாரு கொண்டாட வேண்டியது தெரியுமா? உழைச்சு முன்னேறினவங்க உழைச்சு சாப்பிட்றவங்க கொண்டாட வேண்டிய தினம் அது. நாசமா போனதுங்க. போன்ல எதையுமே தொட முடியல. எந்த அப்ளிகேஷன்ல போனாலும் இங்கிட்டு பார்த்தா அப்ளிகேஷன் வழியா உள்ள வராங்க. ₹1 இருந்தா போதும் உங்களுக்கு வீடியோ கால் நைட்டு ஃபுல்லா ஃப்ரீன்னு. மாமா வேலை பார்க்கறதுக்கான எல்லா வேலையுமே இந்த போன்ல வருது. தமிழ்நாட்டில் எல்லாமே ரொம்ப மோசம். மற்ற ஊர்ல எப்படின்னுலாம் தெரியல, ஆனா தமிழ்நாட்டில் ரொம்ப மோசம். ஒண்ணு கவர்மெண்ட் கையில எடுக்கணும் இந்த விஷயத்த, இல்ல பொதுமக்கள் கையில எடுக்கணும். இவங்க எங்கேயோ இருந்த வீடியோ போடல, ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தான் இருக்காங்க. இவங்களை ஃபுல்லா களை எடுக்கணும்னு நினைச்சா அந்த ஊர்க்காரங்களே போதுமே. முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியா இல்லை அப்படின்னா அந்த வீட்டு வாசல்ல போய் இருக்கிற பெரிய மனுஷங்கெல்லாம் போய் நிற்பாங்க ஊர்க்காரங்க.
ஏம்மா உன் பையன் செய்யறது சரியில்லைம்மா, ஊருக்குள்ள ரொம்ப அகராயத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுறா, என்னம்மா நீ அடக்கி வைக்கிறியா இல்லை நாங்கள் என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதேமாதிரி பொம்பளை பிள்ளைய அப்படித்தான், ஏம்மா உன் பொம்பளை பிள்ளை நடவடிக்கை சரியில்லாமல் இருக்குது, இந்த பிள்ளைய பார்த்து மற்ற பிள்ளைய கெட்டு போயிடும், ஒன்று ஊரை விட்டு காலி பண்ணி வேற பக்கம் போயிரு, இல்லை இங்கே இருக்கிறதா அடக்க ஒடுக்கமா இருங்க அப்படின்வாங்க. இந்த வார்த்தைகளை இப்போ எப்படி எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த வார்த்தையை பேசின ஆட்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊர் பஞ்சாயத்து இருக்குது, கிராம பஞ்சாயத்து இருக்குது, பெரிய மனுஷங்க 10 பேர் இருக்க தான் செய்றீங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான வீடியோக்கள் பப்ளிக் ஆகுது? இவங்கெல்லாம் எப்படி எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வெளியே போகிறாங்க? இவங்க வீட்டில் இருக்க ஆம்பளையார் முதல்ல எப்படி வெளியே போகிறாங்கன்னு தெரியல. சினி ஃபீல்டில் இருக்க ஸ்டார்ஸ் வேற, அவங்களுடைய தொழில் அது, அவங்களுடைய வாழ்க்கை வரைமுறை வேற. அவங்க அதனால தான் ஒரு பக்கம் ஒதுங்கிடுறாங்க. சினிமா ஆக்டர்ஸ் இருக்க இடமே வேற. உங்களுக்கு அப்படிதான் 18 வயசு பருவ குமரி நினப்பு போல. அந்த பருவ குமரிகளை விட மோசமா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா நீங்கெல்லாம். ரொம்ப கேவலமான விஷயங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேவலமான விஷயங்கள் நியூஸ் சேனல்ல போடுறான். வரிசையா வருது ஒரு 10-15 பேர். அந்த பேரெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, சார் இவங்கள பத்தி பேசுங்க சார், அவங்கள பத்தி பேசுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்தான், எல்லாரும் ஒரே வேலை தான் பார்க்குறாங்க. நானே கூட போட்டிருந்தேன், சார் எனக்கு சொந்த தொழில் இருக்குது சார் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு கமெண்ட்ல, அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தொழில் இருக்குது சார்னாரு. எனக்கு புரியலை. அப்புறமேட்டு சொல்றாரு, சார் அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்றாரு. வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? அவங்க திருந்துற மாதிரிலாம் தெரியல. அவங்க ரெடி ஆயிட்டாங்க, எல்லாத்தையும் உளுத்துட்டாங்க, அவங்க குடும்பமே உளுத்துருச்சு. இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது ரொம்ப அடக்க ஒடுக்கமா குடும்பத்தையாக வந்து இப்படி நின்று இப்படி இப்படின்னதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இது வரைக்கும் ஃபுல் ஓப்பனிங்க. ஒரு பெண்ணுடைய அங்கங்களை யார்கிட்ட காமிக்கணுமோ அங்கே மட்டும்தான் காமிக்கணும். பொண்டாட்டியோட அங்கங்களை புருஷன் தான் பார்க்கணும். ஊரில் இருக்கிறவங்க பார்த்தா அதுக்கு பேர் வேற. சினிமா நடிகர்கள் காட்டுறாங்கன்னா அது அவங்களுடைய தொழில், அவங்களுக்கு அது வேற ஒன்று. அதை நம்ம வந்து இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்படி நீங்கள் அந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போயிருங்களே பேசாமல். எங்கிட்டாவது மானங்கட்டத்தனமான வேலையை பார்க்கறது இல்லாமல் அதுக்கு விளக்கு பிடிக்க புருஷன், லைட் அடிக்கிறதுக்கு பிள்ளை, குடும்ப வம்சமே உட்காந்து வேலை பார்க்குறாங்க. முதல்ல ஒரு ஊருக்குள்ள 2 பேர் தவறான பேச்சு பேசினா கூட அந்த வீட்டை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அடிச்சு விரட்டுவாங்க. என்னங்கன்னு எப்போ பார்த்தாலும் சண்டை ஓட்டே கிடக்குறீங்க, அசிங்கசிங்கமாக பேசிட்டு குடும்பம் இல்லையான்னு கேட்குற காலம் போய் அசிங்கமாக பேசுறது ஆன்லைனில் போட்டு நீ காசு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு அதை ஊர்க்காரங்க எவ்வளோ அப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தான் வெக்கம் இல்லை, மானம் இல்லை, ரோசம் இல்லை. ஊர்க்காரவங்களுக்குமா இல்லை? ஊர்க்காரங்க கேட்கலாம்ல. தினமும் வீடியோக்கள், ரொம்ப மோசமான வீடியோக்கள். நான் சொல்கிறது இப்போ புரியுதோ இல்லையோ, எதிர்காலத்தில் கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்க பொம்பளையாலும் ஆம்பளையாலும் இதே மாதிரி மாறுறதுக்கான எடுத்துக்காட்டை இவங்க கொண்டு வராங்க. அவன் செய்கிறா தப்பு இல்லை அப்படின்ற எண்ணத்தை ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ விதைக்கணுன்றது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் படிப்பை தவிர மற்ற எந்த விஷயத்துக்குள்ளும் பசங்களே பொண்ணுங்களும் இல்லை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா கூட பிள்ளைகளுடைய படிப்பு கெட்டு போயிடும். கல்யாணத்துக்குலாம் உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன்ப்பா, நீ உட்காந்து வீட்டில் படிப்பான்னு விட்டுட்டு போன காலம். இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அறவரை ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கு யார் காரணம் தெரியுமா? இந்த மாதிரி பண்ணானீங்க தான். இதுக்கு பண்ணுற சேட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் காமத்தை தூண்டுறதா தான் இருக்குது. அப்புறம் கற்பழிப்பு வராமல் என்னப்பா வரும் உங்கள் ஊரில்? எவனாவது ஒருத்தனாவது கேட்கலாம்ல? ஊருக்குள்ளே இருக்கவன் ஒரு 10 பேர் சாப்பாடு சாப்பிட்றவங்க. ஏம்மா நீ பாட்டுக்கு இப்படி வீடியோவை போட்டு போயிடும், அந்த வீடியோ பார்க்குற ஆம்பளைங்களோ பசங்களோ யாராவது ஒருத்தர் வேற எங்கேயா தவறாக பண்ணிட்டு என்னம்மா பண்ணுறது? கேட்கலாம்ல. உடனே இது எங்கனால தான் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்கறதுக்கு ஒரு குரூப் வருவாங்க. உங்களால தான்டா நடக்குது, நாசமாக போனவங்கள. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள இருந்து வீட்டில் இருக்க பச்சை குழந்தை வரைக்கும் ரேப் பண்ணுறாங்கன்னா அது காரணம்னா யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் காட்டிட்டு ஆட்டிட்டு போயிடுறீங்க. அவன் பார்த்ததை எங்கே இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாமல் கிடைக்கிறதுல பாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் கேட்டால் தண்டனை இங்கே முதல்ல கடுமையாகும். சவுதி அரேபியா அவுட்டரில் மாதிரி ரொம்ப மோசம். ஒரு காலத்தில் ரோட்டில் போஸ்ட் ஒட்டியிருந்தா வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. இந்த வால் போஸ்ட்டில் ஒரு சில இடங்கள் தெரிஞ்சிச்சுன்னா போஸ்ட் ஒட்டும் போதே கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டு போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதுகளுக்கெல்லாம் எங்கே போய் கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது? புருஷங்காரனும் அடிக்க மாட்டேங்கிறேன், பெத்த பிள்ளையெல்லாம் அடிக்க மாட்டேன்றாங்க, ஊர்க்காரங்களும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளாவது அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வேலையை வகிக்கிறாங்க. இங்கே வந்து பொங்குறாங்க.
மகளிர் சங்கங்கள்னு ஒன்று இருக்குது. எதுக்கு பொங்கணுமோ அதுக்கெல்லாம் பொங்காது. மகளிருக்குரிய இந்த விஷயத்துக்கு அது பொங்கலாம்ல. இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது மகளிருடைய மரியாதை போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை கொடுத்து இதுகளையாவது பிடிக்கலாம்ல. ஆனால் எவனாவது ஒருத்தன் வாயை திறந்து எவனாவது பேசினா அவன் மேலே ஒரு கேஸ் எழுதுது. மகளிரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. மகளிர் தினத்தன்னைக்கு நான் பார்க்குறேன் எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் அந்த மேடம் வாங்கடா வாங்கடா, லைக்கை போடுங்கடா, அள்ளுங்கடா, ஷேர் பண்ணுங்கடா. என்னத்த ஷேர் பண்ண சொல்ற? நீ பண்ற வேலைக்கு நீ ஊரெல்லாம் காட்டுறது நாங்க மாமா வேலை பார்க்கணும் உனக்கு ஷேர் பண்ணி. ஆனா ரொம்ப மோசம். பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க பண்ற வேலை வேற யாருக்கும் கிடையாது. உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு இவங்க எல்லா வேலையும் பார்க்கறது என்ன தெரியுமா? இவங்க அவுத்து விட்ட மாதிரியே நம்ம வீட்டில் இருக்க ஆளுகளை அவுத்து விடணும்னு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.